நடனமாடி உள்ளா உடனடியே புகுந்து சுவையாகி நெல்லின் மொழி படுத்த நிலைத்த பொருளாது நெல்லிய ஆசலிகர் ஆற்றுத்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லே சுவைக்கும் சென்றவரே வாழியவே சிந்தி வரும் வாய்ப்புகளே என கூட சிந்து பாடு வைத்த பைத்தவரே வாழியவே சிந்தா எடுத்து பெண்பா தொழுத்து முப்பாதும் நண்பாராகி ஜேகரை நிகழ்த்த என் தாவின் நடமைந்த நசுகமே உன்னை வணங்கி உன் நகை வணங்கி என் உடையை தோன்றே நான் எடுத்துக்கொண்ட கலைப்போ சுதந்திர போராட்டத்தின் தமிழக ஆட்சிய பங்கு தமிழ்நாட்டை சேர்ந்த என் நண்பன் தியாக சீனர்கள் இம்மண்ணின் விடுதலைக்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர் பாரு உள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று பாடினார் நம் தமிழ்ப்பதை வாழ்க நம் பாரத திருநாட்டில் மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தனர் அவர்களை மீட்கவும் இந்திய சுதந்திரம் அடையவும் இந்தியா சுதந்திரம் அடையவும் போராடிய எண்ணற்ற தியாக வீரர்கள் நம் தமிழ்நாட்டில் இருந்தனர் ஒருவர் பல தூயலின் கட்டாப் செவல் பகுதியை முற்றுகையிட்ட ஆங்கிலேயரை எதிர்த்து வென்றார் இதுவே போரின் முதல் முழக்கமாகும் அவனைத் தொடர்ந்து வானம் பொழிகிறது பூமி விளைகிறது வெள்ளையனுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி என்று பீர முழக்கமிட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வழியில் வீர நூமைத்துறை வேறு நாச்சியார் சிவகங்கை மருத்துவ சகோதரர்கள் போன்றோர் தாய்களுக்காக வீர மரணம் அடைந்தனர் இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு சுதந்திரமே எங்கள் பிறப்புரிமை என்று வீர முழக்கமிட்டு போரில் காத்துக் கொண்டார் பாலகங்காதர் திலக் ஏற்றிய மும்மண்ட கொடியை எமது உயிரே போனாலும் மண்ணில் விடமாட்டேன் என்று கொடியை கையில் பிடித்தபடி இருந்தவர் கொடி காத்த குமரன் காந்தியின் ஆட்சியில் முதலிந்த ராஜாஜி தந்தை பெரியார் காமராஜர் ஐயர் முத்துராமலிங்க தேவர் சத்தியமுக்தி போன்றோர் பலரும் விடுதலை போராட்டத்தில் தம்மை இணைத்துக் கொண்டு இன்னும் படையெடுத்தனர் இந்திய தியாகிகளின் வீரனுக்கு தொண்டினால் தமிழக வீரர்கள் ஆற்றிய பங்கு இன்னும் நம் மனதில் நிலைத்து நிற்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த எண்ணற்ற தியாக சீலர்களின் மண்டி விடுதலைக்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர் அவர்கள் பெற்று தங்கள் சுதந்திரத்தை காப்பது இம்மண்ணின் மைந்தர்கள் ஆகிய நமது கடமையாகும் என்று கூறி என் உரை